கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 19வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். இந்த வசனத்தின் மூலமாய் கசப்பு வருவதற்கான சூழ்நிலைகளை கணவனார் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனைவியினுடைய தேவைகள் சந்திக்கப்படாததுனால இருக்கலாம், இல்லை மனைவிகள் கூட அதிக நேரம் செலவு பண்ணாததுனால இருக்கலாம், இல்லை மனைவிகளை யாராவது ஒரு மனிதர்கள் முன்னாடி ஒரு சில சூழ்நிலைகளில் விட்டு கொடுக்கும்போது அவர்களுக்குள்ளாக அந்த கோபத்தின் நிமித்தம் அவங்க பேசுகிற வார்த்தையினால் செயல்களினால் கணவனாருக்குள்ளே கசப்பு உண்டாகலாம். அப்போ அந்த கசப்பு மாற வேண்டும் என்றால் முதலாவது இந்த காரியங்களை கணவனார் எப்பொழுதும் கவனத்துடன் கையாளணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் எல்லா காரியங்களையும் நம்ம மாற்றிக்கொண்டால் கூட, தேவைகளை சந்தித்தால் கூட, ஒரு சில சூழ்நிலைகளில் மனைவிகள் பலவீன பாண்டங்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒரு சில சூழ்நிலைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செய்கிற காரியங்களுக்கும் நம்ம பொறுப்பெடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஏன் அப்படின்னா, பலவீன பாண்டம் அப்படின்னா அவங்க உடம்பு சரீரத்தில் மட்டும் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. அவங்க ஒரு சில சூழ்நிலைகளை செய்வாங்க, ஒரு சில ஆக்ஷனை செய்வாங்க, ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை செய்வாங்க, ஆனால் அது பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ தவறே செய்யாமல் சில நேரங்களில் கணவனார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் ஒரு குடும்பத் தலைவனுடைய குணம். இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பாவமறியாத அவர் நமக்காக பாவமாகினார். அவருடைய அகாப்பே லவ், அதாவது அளவில்லாத அன்பை செலுத்தினார். நம்மளும் அதே மாதிரி அளவில்லாத அன்பை மனைவியார் இடத்துல நம்ம செலுத்துவோம். கர்த்தர் நம்மளுடைய கசப்பை மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார்.